உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தனது வித்தியாசமான நடிப்பின் மூலம் தமிழ் சினிமாவில தனக்கென ஒரு இடம் பிடித்து ரசிகர்களுக்காக கடின உழைப்பினை தரும் நடிகர் சியான் விக்ரம் கடாரம் கொண்டான் படத்தின் நாயகனாக நடித்தது மட்டும் இல்லாம பாடல் ஒன்றையும் பாடியிருக்காரு நடிகர் விக்ரம். இவரது நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் சாமி ஸ்கொயர். இந்த படத்தை தொடர்ந்து ராதேஷ்யம் செல்வா இயக்கத்துல கமல்ஹாசன் தயாரிப்புல உருவாகி வரும் கடாரம் கொண்டான் படத்தில் கவனம் செலுத்திட்டு வராரு விக்ரம். இந்த படத்தை கமலின் ராஜ்கமல் நிறுவனம் மற்றும் ட்ரைடன் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதன் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் விக்ரம் கெட்டப் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்திருக்கு. கடாரம் கொண்டான் படத்தில் அக்ஷரா ஹாசன், அபு ஹாசன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் சியான் விக்ரமுடன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வருது படக்குழு. சமீபத்தில் வெளியிடப்பட்ட இதன் டீசருக்கு இணையத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. டீசரில் பார்த்தால் ஹாலிவுட் படம் போல் எடுக்கப்பட்டிருக்கு. படமும் வெளிநாட்டில் நடக்கும் கதையை போலத்தான் டீசர் காட்டப்பட்டிருக்கு. தற்போது இந்த படத்தில் பாடல் ஒன்றையும் பாடியிருக்காரு விக்ரம். இந்த பாடல் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் கேட்கப்படும் ஊக்க பாடலாக அமையும் என்று இசையமைப்பாளர் ஜிப்ரான் தனது ட்விட்டர் பக்கத்துல இந்த தகவலை பகிர்ந்திருக்காரு. சமீபத்துல வெளியான சாமி ஸ்கொயர் படத்திலும் ஒரு பாடல் பாடியிருந்தாரு விக்ரம். கடாரம் கொண்டான் பணிகளை முடிச்சிட்டு பெரும் பொருட்செலவில் தயாராகும் மகாவீர் கர்ணா படத்தில் முழுமையாக கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த படம் தென்னிந்திய மொழிகளில் வெளியாக இருக்கு. தளபதி விஜய் தொடர்ந்து பிளாக் பஸ்டர் படங்களாக கொடுத்துட்டு வராரு. அவர் நடிப்பில் கடைசியாக வந்த சர்க்கார் படத்திற்கு அடுத்து அட்லியின் இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்திற்கு தற்காலிகமாக தளபதி 63 என தலைப்பிட்டு அனைவரும் அப்படியே அழைச்சிட்டு இருக்காங்க. ஏஜஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கிறாங்க. கதிர், விவேக், யோகி பாபு உள்ளிட்டோரும் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்சமயம் பிரபல கல்லூரியில் நடைபெற்றுட்டு வருது. தளபதி விஜய் படங்கள் என்றாலே அது பெரிய மாசாக இருக்கும். அந்த படத்தை தயாரிப்பவரில் இருந்து விநியோகம் செய்பவர்கள் வரை அனைவருக்குமே லாபம் என்பது கண்டிப்பாக இருக்கு. ஆனால் அவரின் படங்களுக்கு தமிழ் சினிமாவில் மார்க்கெட் உச்சத்துல இருக்கு. முதன்முறையாக தளபதி விஜயின் 63வது படத்தை தயாரிக்கிறது ஏஜஸ் நிறுவனம். இந்த படம் விளையாட்டை மையப்படுத்தியது. அதற்காக பல இடங்களில் செட் அமைத்து படக்குழு விறுவிறுப்பாக ஷூட்டிங்க நடத்திட்டு வராங்க. தளபதி படத்தின் படப்பிடிப்பே இன்னும் முடியல. ஆனால் அதற்குள்ளே படத்தை வாங்க சிலர் முன் வந்திருக்காங்க. படத்தின் தலைப்பு கூட இன்னும் வெளியாகல. மேலும் படத்தின் போஸ்டர் என எதுவுமே வெளியாகாத நிலையில இந்த அளவுக்கு போட்டி நடக்குது. எவ்வளவு தொகை என்றால் வாங்கியே ஆக வேண்டும் என்று செம போட்டி நடக்குதாம். அதிலும் வியாபாரம் எல்லாம் கோடையில் தான் நடப்பதாக கூறப்படுது. படத்திற்காக பல மாசான விஷயங்களை சேர்த்திருக்காரு அட்லி. தெரி மெர்சலை தாண்டிய படமாக கொடுக்க வேண்டும் என கடினமாக உழைச்சிட்டு இருக்காங்களாம் படக்குழு.